அவன் வந்ததை நான் பார்க்கல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? அவன் வந்ததை நான் பார்க்கல. ஐ டென்ட் see him coming அப்படின்னு பேசலாம். ஐ டென்ட் see him coming அப்படின்னா அவன் வந்ததை நான் பார்க்கல, இல்லைன்னா அவர் வந்ததை நான் பார்க்கல. தானம் கொடுத்த மாட்ட பல்ல பிடிச்சி பார்க்காத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா நெவர் லுக் எ கிஃப்ட் ஹார்ஸ் இன் த மவுத் அப்படின்னு பேசலாம். அது என்ன தமிழில் மாடுன்னு வந்திருக்கு, இங்கிலீஷில் ஹார்ஸ்னு வந்திருக்கு அப்படிங்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம தமிழில் மாட்டை பயன்படுத்தி பேசுகிறோம், இங்கிலீஷில் குதிரையை பயன்படுத்தி பேசுகிறாங்க. மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம தமிழில் பேசுவோமா இல்லையா? தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்காது அப்படின்னு அது இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா நெவர் லுக் அ கிஃப்ட் ஹார்ஸ் இன் த மவுத் அப்படின்னு பேசலாம். சரி, நான் எப்பயுமே சத்தியத்தை மீறினதில்லை. நான் எப்பயுமே சத்தியத்தை மீறினதில்லை அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ நெவர் பிரேக் எ ப்ராமிஸ். இந்த பிரேக் ஏ அப்படிங்கிறத பிரேக் அப்படின்னு சேர்த்து வச்சுறீங்க. ஐ நெவர் பிரேக் எ ப்ராமிஸ் அப்படின்னா நான் எப்பயுமே சத்தியத்தை மீறினதில்லை. சரி, நான் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பேசணும். யூ மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னா நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். வாட் ஐ செட், நான் சொன்னதை. யூ மிஸ் அண்டர்ஸ்டுட் வாட் ஐ செட். யூ மிஸ் அண்டர்ஸ்டுட் வாட் ஐ செட் அப்படின்னா நான் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லைனா நான் சொன்னதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அர்த்தம். சரி, போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு பேசணும். கோ பை அப்படின்னா போய் வாங்கிட்டு வா, போய் வாங்கு. நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா போய் வாங்கிட்டு வா. சரி, நீங்கள் கோ அண்ட் பை அப்படின்னு கூட பேசிக்கலாம். கோ பை அப்படின்னாலும் கோ அண்ட் பை அப்படின்னாலும் ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். போய் வாங்கிட்டு வா, போய் வாங்கு. சம்திங் ஏதாவது, டு ஈட் சாப்பிடுவதற்கு. கோ பை சம்திங் டு ஈட் அப்படின்னா போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. சரி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கணும். டிட் யூ பை அப்படின்னா வாங்கினாயா, வாங்கிட்டு வந்தியா. சம்திங் ஏதாவது. டு ஈட் அப்படின்னா சாப்பிடுவதற்கு. டிட் யூ பை சம்திங் டு ஈட், சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் வந்துடுவேன்னு அவர்கிட்ட சொல்லு. நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு அவர்கிட்ட சொல்லு. அவர்கிட்ட சொல்லு அப்படின்னா டெல் ஹிம் அப்படிங்கிறீங்களா? சரி, ஐல் பி தேர் இன் 30 minutes அப்படின்னா ஐல் பி தேர் அப்படின்னா நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். இன் 30 minutes அப்படின்னா 30 நிமிடத்திற்குள்ளாக, அரை மணி நேரத்திற்குள்ளாக அப்படின்னு அர்த்தம். டெல்லும் ஐல் பி தேர் இன் 30 minutes. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் வந்துடுவேன் அவர்கிட்ட சொல்லு. நீ இப்போ என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். நீ இப்போ என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு பேசணும். ஹீ won't listen to you அப்படின்னா he won't listen to you. அவன் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டான், அவன் உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டான். வாட் எவர் யூ சே, நீ என்ன சொன்னாலும் now இப்பொழுது. he won't listen to you whatever you say now. நீ இப்போ என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ ஷுட் ஹாவ் பீன் பேஷண்ட் அப்படின்னு பேசலாம். இந்த பேஷண்ட் அப்படின்ற வார்த்தை நவுனா வந்துருச்சுன்னா நோயாளி அப்படின்னு அர்த்தம். அட்ஜெக்டிவாக வந்துருச்சுன்னா பொறுமையாக அப்படின்னு அர்த்தம். ஐ ஷுட் ஹாவ் பீன் பேஷண்ட், நான் பொறுமையாக இருந்திருக்கணும். என்னால் இதை செய்ய முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. ஐ நெவர் தாட் அப்படின்னா நான் நினைக்கவே இல்லை, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அர்த்தம். ஐ நெவர் தாட் ஐ குட் டூ இட் அப்படின்னா என்னால் இதை செய்ய முடியும்னு நான் நினைக்கவே இல்லை, நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அர்த்தம். திடீர்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு பேசணும். திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஐ சடன்லி ரிமெம்பர்ட் அப்படின்னா எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. சரி, எங்கள் அப்பா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னார். என் அப்பா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னார். எப்படி பேசலாம் அப்படின்னா மை ஃபாதர் டோல்ட் மீ ஐ ஷுடன்ட் டாக் டு யூ. மை ஃபாதர் டோல்ட் மீ அப்படின்னா எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார். ஐ ஷுடன்ட் டாக் டு யூ, உங்ககிட்ட பேசக்கூடாது, நான் உங்ககிட்ட பேசக்கூடாது. மை ஃபாதர் டோல் மீ ஐ ஷுடன்ட் டாக் டு யூ, என் அப்பா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருந்ததே இல்லை அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ ஹாவ் நெவர் பீன் ஹாப்பி இன் மை லைஃப் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் நெவர் பீன் ஹாப்பி அப்படின்னா
நான் சந்தோஷமா எப்பயுமே இருந்ததில்ல. இன் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையில். ஐ ஹாவ் நெவர் பீன் ஹாப்பி இன் மை லைஃப், என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமா இருந்ததே இல்லை. நான் சொன்னதை நீ இன்னும் முடிக்கவே இல்லை. நான் சொன்னதை நீ இன்னும் முடிக்கவே இல்லை அப்படின்னு பேசணும். நான் சொன்னதை நீ இன்னும் முடிக்கலை. யூ ஹாவன் டன் அப்படின்னா அந்த ஹாவன்ட் அப்படிங்கிறத ஹாவன் அப்படின்னு உச்சரிங்க. யூ ஹாவன் டன் அப்படின்னா நீ முடிக்கலை. வாட் ஐ டோல்ட் யூ அப்படின்னா நான் உன்னிடம் சொன்னதை. எட் அப்படின்னா எட், இன்னும். யூ ஹாவன் டன் வாட் ஐ டோல்ட் யூ எட், நான் சொன்னதை நீ இன்னும் முடிக்கவே இல்லை. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணிருக்கேங்க. ஒரு PDFலயும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 5 PDFயும் நீங்க 250 ரூபா கொடுத்துலாம் நீங்க வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்கள சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.